பண்ணி வேறு தூக்கிட்டு பாரு. பொண்ணு பார்க்க போலான்னு இந்த நாய் சொன்னதுனால அந்த குண்டைக்கு வந்து கிணாவில வந்துகிட்டே இருக்கிறாடா. டூயட்லாம் வேற பாடுறாடா. பொண்ணு பார்க்க போலான்னு விட்டு என்னடா வந்து தொலைச்சு கனாவலா? என்ன வந்து தொலைஞ்ச? லவ் வந்த பண்ணி தொலையடா, என்னை விட்டு தொலையடா. சித்தப்பா சித்தப்பா தான் மச்சால செவலை கட்டி சப்பு சப்புன்னு அழிக்கப்படுவேன். ஏன்டா நடிச்சாமத்துல நல்லா தூங்கணும், எதுக்குடா எழுப்பனா? நீ தானே அவனை பொண்ணு பார்க்க போலான்னு சொன்ன, அத்தானே அவனை எழுப்புன. இந்நேரத்துக்கு எந்திரிச்சு என்னடா பண்ணி தொலையறத? சாமத்துல தூங்கணும், எதுக்குடா வந்து எழுப்பி தொலையறா? கோழி கூப்பிட்டு வச்சு அத்தானே ஒண்ணு வந்து எழுப்புன. அடே சித்தப்பனா தான் மச்சரா சாம கோழி கூத்தானே செய்யும், அதுக்கு இந்நேரத்துக்கு எந்திரிச்சு என்ன பண்ண முடியும்? பாருடா மணி 12 மணி வரைக்கும் இது எப்படியோ அது எப்படி இது எப்படி நொட்டணும் அது எப்படி நொட்டணும் நொட்டினா 12 மணி வரைக்கும் சொல்லிவிட்டு இப்பதான் தூங்கி தொலைஞ்சேன். மறுபடியும் எழுப்பி தொலையறா. உனக்கு என்னத்தானே பிரச்சனை சொல்லி தொலையடா. இல்லடா மௌனா, நம்ம கடிகாரம் நின்று போச்சு, ஒரு வேளை செல்லாகி போச்சுன்னு நினைச்சுட்டா மௌனா. அடிச்சடா வாயில பல்லுக்குள்ள இல்லையாட்டு நினைச்சு போடுவான். ஏன்னா நேத்து நைட்டு 12 மணிக்கு தான் தூங்குறப்ப சொல்லிவிட்டு படுத்தேன். மறுபடியும் எதுக்கு எழுப்பி தொலையறா? போய் தண்ணி கிண்ணி ஊத்தி தொலை போலாம். இல்லடா மௌனா, தண்ணியெல்லாம் ஊத்திக்கிட்டே வந்துட்டா மௌனா, முன்னாடியா ரெடி ஆகணும்ல. அப்பா இன்னொரு தடவை சோப்பு கீப்பு போட்டு சொரிஞ்சு கிரிஞ்சு ஊத்தி தொலையடா. அவனே ஏற்கனவே நான் அழகா இருக்கிறேன்னா, அதனால இன்னும் கொஞ்சம் சோப்பு போட்டு தேய்ச்சனா விடிய விடிய ஊத்தி சோப்புலாம் தீந்து போச்சுடா அவன. அடே சித்தப்பனா தான் மச்சராச்சா கெட்ட வார்த்தையிலே பேச்சு போடுவேன். டே ஒரு வருஷத்துக்கு ஆகுன்னு புட்டு 4 லைஃப் பாய் சோப்பு வாங்கி போட்டு தொலைஞ்சடா. எப்படா 4 தீர்த்தா? அவனை 4மே தீந்து போச்சுடா. டே அப்பா டே 4 தண்ணியில விழுந்தா கூட கரையறதுக்கு 4 நாள் ஆகும். அதையும் மீறி எலி கிளி இழுத்துட்டு போச்சுன்னு வச்சுக்கா, இழுக்க முடியாது இழுத்துட்டு போய் காலி சோப்பை தான் திங்கும். காலி சோப்பை தின்னுட்டு அதையும் விட்டுட்டு போயிடும். அதை எப்படா கரைச்சி தொலைஞ்சா? ஏன்டா அப்படி படாத பாடு படுத்து தொலைறன்னா? அவனே பொண்ணு அழகா இருக்குமா, பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போறீங்க. சித்தப்பா உன் மவர வரிச்சிக்க, உனக்கு எந்த நேரத்தை எதிர்பார்க்க நீ பொண்ணா? இல்லடா மவன, நான் அப்படியே அரவிந்த் சாமி மாதிரி இருக்கிறேன்னா சரியா? எனக்கு ஜோடியா நயன்தாராவை செட் பண்ணி விட்டீங்கன்னா பரவாயில்லன்னு பார்த்தேன். உனக்கு நயன்தாரா வேணுமா? டே இவ அளவுக்கு முன்னாடி இங்க ஒரு திக்கிறாள்ல நயன்தாரா, எதுக்குடா ஆவா? அந்த மாதிரி இருப்பாடா. அவன சிரிச்சா கண்ணத்துல குழி விழுவுமாடா பொண்ணுக்கு? என்ன 2-3 வருஷம் கழிச்சுன்னா பல்லு கில்லு விழுந்துச்சுன்னா குழி விழுவோம். டே டே இவன குழி விழுவுமா நயன்தாரா மாதிரி இருக்குமான்னு சொல்லி கேட்க தெரியுத உனக்கு? 2-3 நாளா 2-3 ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி துணிமணிலாம் எடுத்து தொலையறேன். அந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு எப்படி வந்து கேட்டு தொலைஞ்சியாடா? அந்த திங்கக்கிழமை கந்துக்காரங்கிட்ட கந்து கேட்டா அவன் என்னங்கிறான், பொம்பளையை நம்பித்தான் கந்து தர முடியுங்கிறான். நான் எப்படா சொல்லி தொலைட்டோம்? நான் பொம்பளை ரெடி பண்ணது தான் கந்தை கேட்கன்னு எப்படி சொல்லிட்டோம்? அதையும் மீறி அவன் 2000 ரூபாய் கொடுத்தான். அப்புறம் வீரகராங்க கோயில் செலுவங்கிறாருல, அந்த ஆள் ஏற்கனவே கந்து விட்டு லாசாயி போய் படுத்துட்டு கிடந்தாரு. அந்த ஆளை கூப்பிட்டு கொடுத்தானா? அதுதான் கேள. அந்த ஆளை கூப்பிட்டு செல்வா செல்வா கதா கதா இப்ப இருந்து கந்து விட உன் பிசினஸ் ஓஹோ ஓஹோன்னு அவரு சொல்லி பிச்சுக்கிட்டு போவோம். பிச்சுக்கிட்டு போயிருந்தாத இந்த சொல்ல முடியாதுல்ல, ஓஹோன்னு போன்னு சொல்லி அந்த ஆளுகிட்ட 3000 ரூபாய் கந்து வாங்கினேன். ஏண்டா இதெல்லாம் கந்து வாங்கி தொலைந்து எப்படி கட்டுறதுன்னே தெரியல. உனக்கு வந்து எதை பத்தி இங்க அவ்வளவு இல்லாத உனக்கு ஓஹோங்கிற. அவன நீ கவலையே படாத, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு வரதட்சணையா நிறைய கொடுப்பாங்க. எல்லா கந்து கண்ணையும் கட்டி புலாண்டா மவன, நீ எல்லாம் பயந்துக்காதரா. டேய் செருப்புலயே அடிச்சு போடுவோம். நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? உனக்கு வேற கந்து, உனக்கு வேற கல்யாணம் பண்ணா உனக்கு வேற மயர புடிங்கி அடிப்பாங்களா உனக்கு? ஏண்டா டே பத்தியா எங்க அப்பன் இல்லாத காரணத்துக்காக நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தொலைண்டா. போனா போகுது, என்னடா பண்றது? சித்தப்பனுக்கு முன்னாடி சித்தப்பனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு விட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டா எனக்கு ஒரே டவுட் ஆகுது. எங்க அப்பா கொன்னு புட்டியா என்னமான்னு இத்தனை நாள் நைட்ட பொண்ணு பார்க்கலான்னு சொன்ன உடனே ஆட்டம் கட்டுற என்கிட்டய. இதுக்கு முன்னே எங்க அப்படி இப்படிதான் படாத பாடு பட்டு கொன்னு புட்டியான்னு எனக்கு டவுட் ஆகுற அவன் மேல.
என் மேல சந்தேகப்படாதடா மாவன. நல்லவனா நீ? இல்லடா மாவன, சொல்றதுக்காலடா. உங்க அப்படி நானும் ஊரா கூத்தாடுறதுக்கு போகணும்டா மாவன. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒப்பனும் நானும் போய் ஒரு ஊர்ல கூத்தாடுறதுக்கு உங்க அப்பா என்ன பண்றான், கரடி கம்பை ஏறுறா கூத்துக்கு காசு வாங்கிட்டு வந்துட்டான் அட்வான்ஸ். அந்த கரடி கம்பை ஏறணும்னா அந்த கூத்துக்கு 10 நாள் லீவ் இருக்கணுமா, பத்தியமும் இருக்கணுமா. அப்புறம் தான் அந்த கூத்துல வந்து கரடி கம்பை ஏறணுமா. உங்க அப்ப என்ன பண்ணிவிட்டான் தெரியுமா, கூத்தார போடுற இடத்துல கூத்தியா வச்சுட்டான்டா அவனா. உனக்கு கிடைக்கல எங்க அப்பா மேல பழிப்படாதரா. சத்தியமா அவனை ஏன்டா இப்படி பேசுற. அப்புறம் அப்புறம் என்ன, உங்க அப்பா விடிய கூத்தாடி விட்டு 5 மணிக்கு ஏறலாம் மரத்துல பாடனா 9 மணி வரைக்கும் பாடினா, ஒரு காக்கா குருவி கூட வரல. 12 மணி வரைக்கும் பாடினா, ஒரு காக்கா கூட வரல, கறிக்குருவி வரல, ஒரு பீக்கழுவு கூட வரலடா. என்னத்தான் வந்துச்சு? ஆனா நீ வேற ஒண்ணு, இலவுத்தான் வந்துச்சு. 1 மணிக்கு அங்கிருந்து வெயில்ல மொத்தம் விழுந்து செத்தா போயிட்டான்டா. உங்க அம்மா விட்டுட்டு ஓடியா போயிட்டான். உன்னை எடுத்து நான் வளர்த்தி ஆளாக்கி எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை, நீ தான் எனக்கு சம்பாதிச்சு போடணும்னு உன்னை வளர்த்தனா. ஏமா சந்தாக போடுறீங்க, பரவாயில்லையோட அப்பா சித்தப்பா நீ ரொம்ப நல்லவன் தான்டா, தப்பா புரிஞ்சுக்கிறேன். மன்னிச்சுக்கா, பொண்ணு பார்க்க போலாமா? ஒன்னா கூட்டு போலாமா?